திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார், அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமீன். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான எல்லாம் வல்லவர் அவரே. இந்த வார்த்தைகளிலே நாம் கவனிக்க வேண்டியது, வானிலிருந்து அவர் வருவார் என்று வார்த்தை இதில் தெளிவாக புரிகிறது. மேகங்கள் சூழ வருகின்றார் என்று. அவர் திரும்பவும் பிறந்து வருவாரோ என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியமில்லை. மேகங்கள் சூழ வருகின்றார் என்றால் வானிலிருந்து தான் அவர் 2ஆம் வருகையாக அவர் வரப்போகிறார். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவரை துன்பப்படுத்தியவர்கள் அவரை காண்பர். அவருக்கு விரோதமாக உலகில் வாழ்கின்றவர்கள் எல்லாம் அவர் வருகையை காண்பர். மாரடித்து புலம்புவர் என்றெல்லாம் இதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கடவுள் ஒருவர் பரிசுத்தமான ஒருவரை ஆட்கொண்டு இவ்வுலகத்திற்கு நன்மை செய்கிறார். அப்படி இயேசு என்கின்ற பரிசுத்தமான ஒருவர் வழியாக இவ்வுலகத்திற்கு அவர் ஆட்சி புரிகின்றார். ஆகவேதான் அவரை இவ்வுலகின் அரசன், ராஜா, தேவன் என்றெல்லாம் மிக தெளிவாக கடவுள் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே கடவுள் யார் என்பதை நாம் இயேசுடைய வார்த்தை வழியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இவ்விதமான வாழ்க்கையைத்தான் நமக்கு இயேசு கொடுக்க நினைக்கிறார். அதைத்தான் அவர் நித்திய வாழ்வு என்று அவர் சொல்கிறார். கடவுள் பரிசுத்தமான பிள்ளை இயேசு வழியாக வாழ்கிறார். அதாவது நம்முடைய ஆவி நம்முடைய சரீரத்தில் இருக்கும் பொழுது நமக்கு மகிமை. வேறு ஆவி நம் சரீரத்தில் இருந்தால் நமக்கு துன்பம், அவமானம், இகழ்ச்சி தான், ஒவ்வாமை தான் ஏற்படும். அதுபோன்றுதான் கடவுள் இயேசு ஓடு இருக்கிறார். அதாவது கடவுளுடைய சொந்த சரீரமாக இயேசுடைய சரீரம் இருக்கிறது. இயேசு நம்மோடு இருக்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தமே கடவுள் நமக்குள்ளாக இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். நாம இருக்கிறோம். வேறு ஆவி நம்மிடத்தில் குடிகொண்டில்லை. ஆகவே நமக்கு மகிமை கிடைக்கிறது, நித்திய வாழ்வு கிடைக்கிறது, சாவு வராது. இவ்விதமான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் கொடுக்கிறார். கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. ஆமென்.